தொடர் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ள ஆந்திர பிரதேசத்தில் ஒன்றிய குழு இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழையால் இரு மாநிலங்களில் பல்வேறு நகரங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. ஆந்திராவின் விஜயவாடா நகரம் வெள்ளத்தால் உருகுலைந்துள்ள நிலையில் கிருஷ்ணா, என்டிஆர், பல்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. அம்மாநிலத்தில் இயற்கை சீற்றத்திற்கு பலிகானோரின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கனமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக பொதுமக்களிடம் பணம் வசூலிக்கும் படகு உரிமையாளர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரித்தார். இதனிடையே விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆந்திராவின் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசு கூர்ந்து கவனித்து வருவதாக கூறியுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெள்ள சேதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த குழு இன்றே ஆந்திரா வருகை தந்து ஆய்வை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தெலுங்கானாவில் கம்மம், நல்கொண்டா, ஹனுமகொண்டா, முலுகு, பத்ராத்ரி, கொத்தகூடம் மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. வெள்ள நிவாரணமாக முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யுமாறு தெலுங்கானா முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மாநில பேரிடர் நிதியை பயன்படுத்துமாறு ஒன்றிய அரசு கைவிரித்துவிட்டது. இந்நிலையில் ஒன்றிய நிபுணர் குழுவின் ஆய்வு குறித்த அமித்ஷாவின் அறிவிப்பிலும் தெலுங்கானா மாநிலத்தின் பெயர் இடம்பெறாதது அம்மாநில மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.